ஃபர்ஸ்ட் நான் பேசினது வந்து ஷெரீனுக்கு. பி கேர்ஃபுல் மகேஷ், அப்புறம் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். உன் பொறுக்கித்தனத்தை எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. எனக்கு தெரியாது மார்க் ஆண்டனியில் சில்க்குக்கு நான் பேசினப்போ, இந்த சில்க்குக்கு ஆண்டனி ஹெல்ப் பண்ண மாட்டாரா? கயலில் பண்ணுறேன் உமாரியாஸ் மேம்க்கு. இப்போ ஆஹா கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன். மௌனிகா மேடம்க்கு பேசிகிட்டு இருக்கேன். டாக்டர் ஷமிலா மேடம்க்கு நினைத்தாலே இனிக்கும்னு ஒரு சீரியல் போயிட்டுருக்கு. ஸ்ரீலேகா மேடம் அவங்களோடது அண்ணான்னு ஒரு சீரியல் போகுது, அதுக்கு பண்ணிட்டு இருக்கேன். பாக்கியலட்சுமி பண்ணியிருக்கேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல மாரி கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். யுவஸ்ரீ மேடம்க்கு வந்து நான் தான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அம்பிட்டு பேசினவ நாளை அறுத்து எரிச்சிட்டு போயிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த கையில காலி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு புருஷனா? நீ எல்லாம் மாப்பிள்ளையாடா? அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. எப்படி உட்காந்துருக்கான் பாரு, எச்சல பெருக்கி திங்குற மாதிரி. முட்டாக்கோண்டா திட்டு. மாமா உங்களுக்கு காஃபி வேணுமா? ஆமா. எம்புட்டு பெரிய வார்த்தை மாமா சொல்லி போட்டீங்க. நீங்க எனக்கு தினமும் கும்பிடுற குலதெய்வ மாதிரி. இந்த உலகத்தை காப்பாத்த அவெஞ்சர்ஸ் வர போறதில்ல. When life gives you tangerine சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அந்த படம் அது வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அந்த மதர் ரொம்ப பேசப்பட்டுச்சு. சொல்ல அடிச்சானா? சொல்லி அடிச்சிருப்பானே. எங்க அருக்கானிய நாள் முழுக்க பாட வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேபிளை சுற்றி உள்ள போடுறா லூஸு. கும்பிட போன தெய்வம் சாங்குக்கு முன்னாடி அந்த மாதிரி பேசியிருக்கோம். வடிவேல் சாரோட காமெடியில் நிறைய பண்ணியிருப்பேன். ஐயோ, எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறீங்களா? எனக்கு அப்படி போடு போடு போடுங்க. தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. முந்தின நாள் வரைக்கும் நம்ம வாய்ஸ் இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல மாற்றி எடுத்துக்கிட்டாங்க. அதனால அது அவங்களுக்கு பிடிக்கல. விக்ரமில் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. டீனாவா அந்த கேரக்டர் பண்ணப்போ யாராவது டப்பிங் சொல்லி கொடுக்குறேன், இவ்வளோ பணம் கட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோன்னு சொன்னால் நம்பாதீங்க. வணக்கம் மேம். வணக்கம். உங்களோட தொடக்க காலம் எப்படி இருந்துச்சு? உங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து குறிப்பிடுவாங்க? என்னென்ன படங்கள், என்னென்ன சீரியல்ஸ், டிவி சேனல்ஸில்? சீரியல்ஸ் ஸ்டார்டிங்கில் நிறைய பண்ணியிருக்கோம். அந்த நேம்ஸ் எல்லாம் இப்போ வந்து ரிப்பீட்டடாக அதே மாதிரி நேம்ஸில் இப்போ நிறைய வரும். இது எந்த டைமில்? 3 முடிச்சு. இது வந்து 99க்கு அப்புறமா 2000ல் வந்து மெம்பராக ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மூவி வந்து ஷெரீனுக்கு. அது வந்து 2000ல் துளுதழு மேலே பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு தான் அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் அங்கே வெயிட் பண்ண முடியாது சிச்சுவேஷன். ஸோ அங்கேயே நிற்காமல் நம்ம அடுத்தடுத்து ஸோ சீரியல்ஸில் 3 முடிச்சுன்னு ஒரு சீரியல் வருது. அப்புறம் நிறைய இது வருது. எல்லாத்துலேயுமே இந்த செகண்ட் ஹீரோயின்ஸ், ஒன் ஆஃப் த ஹீரோயின், இப்படி போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பேசினது வந்து ஒரு விஜய் டிவிக்காக பண்ணது. ஒரு குழந்தைக்கு தான் முதல்ல என்னோடய வாய்ஸ். ஒரு 5 வயசு பையனுக்கு தான் என்னோடய வாய்ஸ் ஃபஸ்ட் டைம். அப்போது எனக்கு தெரியாது நம்ம அப்படி பேசுவோன்னு. ஒரு பையனை ஃபேஸ் போட்டு டைலாக் பேசுங்க அப்படின்னோடனே எனக்கே தெரியல எனக்கு எப்படி அது ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு தெரியல. ஊசி குத்துற வண்டி வந்திருக்கு தான் டைலாகே. அதை சொல்லிவிட்டு அந்த பையன் ஓடணும். நான் அதை சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு நம்ம எப்படி, நமக்கே தெரியாது இல்லையா, நமக்கு எப்படி நம்ம ஏஜ்க்கு ஒரு வாய்ஸ் கம்மி பண்ணி குழந்தைக்கு நமக்கு பண்ண முடியும்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இது பண்ண நிறைய எல்லாரையும் மீட் பண்ணணும். எல்லார்கிட்டையும் வந்து நான் இப்படி ஒருத்தங்க மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். நம்ம வாய்ஸ் கேட்டுட்டு இங்கே சீரியல்லையும் இங்கே ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்குது, அந்த பொண்ணு அங்கே ஒரு படம் போயிட்டுருக்கு, போய் பேசி பாருங்க அப்படின்னு. ஸோ எனக்கு இது நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே போய்ட்டு அவங்க காண்டாக்ட் மூலமாக போயிட்டு தான் இந்த வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்தது. அப்படி ஓகே ஆனது தான் துளுதழமை. ஆரம்பத்துலேயே கொஞ்சம் டக்குன்னு எல்லா இடங்கள்லையும் தெரிய ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது கிளிக் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆமாம், அது கிளிக் ஆயிடுச்சு. அந்த 2 இயர்ஸ் அந்த மூவி ரிலீஸ் ஆகிற 2 இயர்ஸ் கேப்லேயுமே ரொம்ப நிறைய இடங்களில் தெரிய ஆரம்பிச்சிட்டேன். டப்பிங் பக்கம் நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஆசை வந்துச்சு? என்ன ஒரு விஷயம் உங்களை இந்த பக்கம் புல் பண்ணுச்சு? எங்கள் வீட்டில் வந்து யாருமே இந்த ஃபீல்டு இல்லை, டப்பிங் ஃபீல்டுன்னே கிடையாது, சினிமா ஃபீல்டே யாருமே கிடையாது. ஓகே. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து
இதுக்குள்ளே என்ட்ரானது. 96, 97 அந்த டைம்லலாம் இதில் நான் 7லலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ட்ரு ஆகிறதுக்கு. ஸோ யாருக்குமே இதை பற்றி தெரியாத ஒரு டைமில் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் இது நான் வந்ததே தவிர, இது பக்கம் போகலாம் அப்படின்னு ஒரு தாட் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போல்லாம் டிடி மட்டும்தான் இருந்தது இல்லையா. 80ஸ்லலாம் டிடி, 90க்கு அப்புறமா தான் வந்து சன் எல்லாமே ஒவ்வொரு சேனல்ஸாக வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ அப்போது டிடியில் கேட்ட வாய்ஸஸ் எல்லாம் வந்து என்னென்னா நாடக நடிகர்களோட வாய்ஸஸ் எல்லாம் கேட்டிருந்திருப்பேன். அந்த வாய்ஸஸ் எல்லாம் சீரியலில் நடித்தவங்களுக்கு குரலாக கேட்கும்போது இந்த வாய்ஸ் எல்லாம் எங்கேயோ கேட்டிருக்குமே, இந்த வாய்ஸ் எல்லாம் எங்கேயோ கேட்டிருக்குமேன்னு எனக்குள்ள. ஆனால் ஆர்டிஸ்ட் வேறு, நடிக்கிறவங்க வேறவங்களாகவும் குரல்கள் மட்டும் எனக்கு அப்படியே பதிஞ்சிருந்ததுனால எனக்கு கேட்டிருக்கோம். எல்லாமே நோன் பர்சன்ஸோட குரல்கள் அங்கே இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இது நம்ம ஏன் அது என்னங்கிறது தெரியாத ஒரு பீரியட். அப்போல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட்னால் என்னன்னு தெரியாது. ஸ்க்ராலிங்கில் பார்க்கும்போது நேம், பின்னணி குரல் கலைஞர்கள்னு பேர் போடும்போது நம்ம ஏன் இது அந்த ஒரு ஆர்வத்தில் பண்ண ஆரம்பித்தது தான். அப்படி பண்ணதில் இதில் மறக்கவே முடியாது என்னென்னா, எனக்கு அப்போது நாங்கள் இருந்த இடத்துல நாஞ்சல் நல்லி மேடமோட வீடு இருந்தது. ஸோ அவங்க சிவாஜி கணேசன் சார் கூடலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், அவங்க நாடக நடிகர். அவங்க வீட்டில் அவங்கக்கிட்ட கேட்டப்போ பண்ணணும். அவங்க டாட்டரும் ரேவதி மேம், அவங்களும் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட். எனக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்கக்கிட்ட போனப்போ ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னாங்க. இல்லை எனக்கு டப்பிங் பேசணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னோடனே அவங்க மூலமாக எனக்கு அப்போது சீரியல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. எல்லா சேனல்ஸும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்னால மெல்ல மெல்ல நான் உள்ளே வந்தேன். 99லலாம் வந்து மெல்லமாக டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ப்ராக்டிஸ் நிறைய எடுத்துக்கிட்டு பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. அப்படி வந்தது தான் டப்பிங். ஸோ எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, ட்ரைனிங்காக எதுவும் போகல, எந்த கிளாஸஸும் போகல. டைரெக்டாக யூனியன் படம், மற்ற எந்த கிளாஸஸும் சேர்ந்துக்காதீங்க. யாராவது டப்பிங் சொல்லி கொடுக்குறேன், இவ்வளோ பணம் கட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோன்னு சொன்னால் நம்பாதீங்க. டைரெக்டாக எங்கள் யூனியனுக்கு போய்ட்டு கார்டு வாங்கி வச்சுட்டு அங்கேயே எங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க இப்போது கிளாஸஸ். அங்கேயே கற்றுக்கோங்க. யாராவது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசி அவங்க டப்பிங் போகும்போது அவங்க கூட போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி பண்ணுங்க, வெளியில் யாரையும் நம்பாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னைக்காச்சும் வருத்தம் ஏற்பட்டுருங்க மேம்? இப்போ வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருப்பீங்க ஒரு ஆக்டருக்கு, அந்த ஆக்டர் பயங்கரமாக கொண்டாடி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம தானே குரல் கொடுத்தோம், நம்மளும் அந்த அளவுக்கு அதுலேருந்து ஒரு துளி கூட நம்மளை கொண்டாடலையே அப்படின்ற ஒரு விஷயத்த நினைக்கும் போது உங்களுக்கு என்னைக்காச்சும் வருத்தம் ஏற்பட்டிருக்கா? இல்லை ஏதாச்சும் ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கா அந்த ஒரு சமயத்தில்? அப்படிலாம் இல்லை. ஆனால் அது ஒரு வரும் சில நேரத்தில் வந்து இவங்களுக்கு நம்ம தான் கொடுத்தோம் ஆனால் தெரியல வெளியிலங்கிறது. அதுதான் அந்த சட்டுன்னு ஒரு சின்ன கொஞ்சம் சில செகண்ட்ஸ் வந்துட்டு போயிடும். பட் நான் பெருசாக அப்படி நினச்சிக்கிட்டதும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஆண்டனிக்கு வந்தப்போவும் அப்படி தான். எல்லாமே எனக்கு தெரியாது. மார்க் ஆண்டனியில் சிலுக்குக்கு நான் பேசினப்போ எனக்கு தெரியாது. என் பொண்ணு தான், என் டாட்டர் தான் சொன்னாங்க, உன் வாய்ஸ் பாரு இன்ஸ்டாவில் பயங்கரமாக இதாகிட்டு. அப்படியா அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஏன்னா அப்படியா அப்படின்னு அந்த அதுக்காகவே வந்து நிறைய பேர் பார்த்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அதே தான் சேம் ஃபீல். எதுவுமே வந்து இதால் சிரிச்சிட்டு ஓகே அந்த பெருசாகவும் இதாகாது. எனக்கு அது அந்த ஃபீலை சொல்லவோ கூட தெரியல. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸில் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து நம்மளை கண்டுக்கவே இல்லையா, அந்த ஃபீலெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கம்மி. உங்களோட வாய்ஸ் கேட்கும்போது எங்களுக்கு என்னன்னா இது எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குது அப்படின்றது தான் எங்களுக்கு தோணுது. சரி, சீரியல் உலகத்தில் நான் இதெல்லாம் என்னோட நோட்டபுள் ஒர்க் இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். நீங்கள் சொன்னீங்க நிறைய பண்ணியாச்சு, ஆனால் எனக்கு டைட்டில் தான் பெருசாக இதாகும். நிறைய இது பண்ணியிருக்கேன். பிஆர் மீடியாவுக்கு நிறைய பண்ணியிருக்கேன், ரெடானுக்கு நிறைய பண்ணியிருக்கேன். இப்போது ரீசெண்டாக ஜீக்கு தான் நிறைய பண்ணிட்டு இருந்தது, விஜய் அண்ட் ஜீக்கு. இப்போது இதில் பண்ணுறது வந்து கயலில் பண்ணுறேன் உமாரியாஸ் மேம்க்கு. அண்ட் ஜீல வந்து இதயம் பண்ணிகிட்ருந்தேன், மீனாட்சி பெண்கள் பண்ணிகிட்ருந்தேன். இது ரெண்டுமே அந்த லயாஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ ஆஹா கல்யாணம் பண்ணிகிட்ருக்கேன், மௌனிகா மேடம்க்கு பேசிகிட்டு இருக்கேன். இவங்க காயத்ரி ஜெயராம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு கயலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உமாரியாஸ் மேம்க்கு முன்னாடி அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அவங்களுக்கு பண்ணதுக்கப்புறமா உமாரியாஸ் மாறும்போதும் அவங்களுக்கு உமாரியாஸ் மேம் வந்து ராஜா ராணிலையும் பண்ணாங்க, ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணாங்க. அவங்களுக்கும் அதில் பண்ணேன். ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. சிலது ஞாபகத்தில் இருக்கும், சிலதில் இது இருக்கும். இப்போது டாக்டர் ஷமிலா மேடம்க்கு நினைத்தாலே இனிக்கும்னு ஒரு சீரியல் போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்ரீலேகா மேடம் அவங்க ட்ராமா ஆர்டிஸ்ட், அவங்க நான் இப்போ ஆர்டிஸ்ட்டும் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்களோடது அண்ணான்னு ஒரு சீரியல் போகுது, அதுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய இப்படி பாக்கியலட்சுமி முடிஞ்சிருக்கு, அதுக்குமே நீங்கள் பாக்கியலட்சுமி பண்ணியிருக்கேன். மரியம் கேரக்டர் அவங்க ரொம்ப சாஃப்டான ஒரு நேச்சர் இருக்கும், அதில் பெருசாக பேச மாட்டாங்க. அண்ட் இப்போது இதை போயிட்டுருக்கேன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல் மாரி கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போவும் ஸ்டில். அதில் அதுவும் கொஞ்சம் ஸ்லாங் ஓரியன்டாக இருக்கும், சொன்னாக போனாகன்னு இருக்கும். அது பண்ணியிருக்கேன், அது போயிட்டுருக்கு, அதுவும் இருக்குது. லிஸ்ட்டில் நிறைய இருக்குது. ஓகே மேம், இவ்வளோ லிஸ்ட்லாம் கேட்டுட்டு உங்களை பேச வைக்கல அப்படின்னா கமெண்ட்ல இந்த வந்து அடேங்கப்பா திட்டுவாங்க பயங்கரமா. இப்போ கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிற ஏதாச்சும் சீரியலோட வாய்ஸ் மட்டும் எங்களுக்காக பேசி காட்ட முடியுமா? கோட்டீஸ்வரி டயலாக் சொல்லிட்டு ஆஹா கல்யாணத்தில் அவங்க, நீ எல்லாம் ஒரு புருஷனா, நீ எல்லாம் மாப்பிள்ளையாடா இப்படி கேட்டு க்ரைங் சீக்வன்ஸ் இருக்கும். மாரியில் வந்து சித்தி கேட்குறேன்லம்மா, எனக்காக கொஞ்சம் பண்ணக்கூடாதா, ப்ளீஸ்மா கொஞ்சம் பண்ணி கொடுமா, எப்படியாவது அவங்க வீட்டில் பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு. எப்பத்துல இருந்து அவங்க உன் வீட்டு ஆளுங்க ஆனாங்க? சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட இருந்தால நாங்கள் தானே உன் வீட்டு ஆளுங்க. இந்த மாதிரி வரும். காமெடி ட்ராக்ஸில் சில இது போகும், எல்லாமே மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து வில்லி க்ரைங் சீக்வன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே மோஸ்ட்லி ஒரே ஆக்டருக்கு நீங்கள் தொடர்ந்து வாய்ஸ் கொடுத்துருந்துருப்பீங்க. இப்போ உமாரியாஸ் மேம்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தொடர்ந்து வாய்ஸ் கொடுத்துருப்பீங்க. இப்போ தொடர்ந்து கொடுக்கும்போது அவங்க கூட ஒரு சமயத்தில் நீங்கள் கான்வர்சேஷன் வச்சுப்பீங்களா? நீங்கள் இப்படி பண்ணுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி இப்படி பேசிடுறேன், இல்லாட்டி அவங்க ஏதாவது சொல்லுவாங்க நான் இப்படி பண்ணிட்டேன், நீங்கள் இதை டப்பிங்கில் பார்த்துக்கோங்க, இல்லை தேங்க் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கும். அவங்க இல்லை எனக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சார்லாம், அது கொஞ்சம் எனக்கு வந்து வேற ஒரு சீரியலில் சத்யான்னு ஒரு சீரியல் போய்ட்டு இருந்தது. அதில் வந்து யுவஸ்ரீ மேடம்க்கு வந்து நான் தான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ யுவஸ்ரீ மேடம் வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க, ரொம்ப இந்த மாதிரி தேங்க் பண்ணி. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது அவங்களாவே கால் பண்ணி, ஆக்சுவலி அவங்களா கால் பண்ணி பேசுகிறது தான் எப்போவுமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நம்மளாக போயிட்டு நான் தான் அவங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறத அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது. ஆனால் அவங்களா பேசும்போது தான் நம்மளுக்கு அது யார் பேசுனது அப்படின்ட்டு கேட்டுட்டு அவங்க வந்து நமக்கு கால் பண்ணிவிட்டு பேசுகிறாங்கல்ல, அப்போ சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது, நானே பேசுகிற மாதிரி இருக்குது, அப்படி நானே என் வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு. ஏன்னா சில சேஞ்சஸ் அந்த இடத்துல நம்ம கொடுக்கறது அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். சின்ன சின்ன விஷயத்தை கூட நோட்டீஸ் பண்ணுவேன் நான். அது அவங்க கேட்பாங்க, சின்னது கூட எனக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் கொடுக்குறீங்க, குட்டி குட்டி எஃபெக்ட்ஸ் கூட. ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மௌனிகா மேமும் கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஆஹா கல்யாணமில் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க நிறைய டைம் வந்து கேட்பாங்க, நானே பேசுகிறேனோன்னு எனக்கு தோணும் சார்லாம் அப்படின்வாங்க. ஹெசிடேட் ஆவாங்க. அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. அது கேரக்டருக்குள்ளேயே அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அதை சிங்க் பண்ணி கொடுப்போம்ல நம்ம, அது அவங்களுக்கு நான் அந்த இடத்த அப்படி பண்ணுறேன், அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது நம்மளுக்கு ஒரு பெரிய அவார்ட் மாதிரி இருக்கும். ரெகுலராக ஒருத்தங்களுக்கே நம்ம பேசுறதுங்கிறது ஒரு பீரியடில் இருந்தது. ஒரு பீரியட்லன்னா ஸ்டார்டிங்லலாம் வந்து நான் இந்த ஆர்டிஸ்ட்க்கு பேசினேன்னா அவங்களே வந்து ஆர்டிஸ்டே சொல்லிடுவாங்க, அவங்களே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் மாறுது, நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஸோ அந்த இதில் வந்து நிறைய பேர் மாற்றி பேசுகிறாங்க. ஸோ கண்டினியூஸாக ஒருத்தங்களுக்கு இப்போது சொன்ன மாதிரி உமாரியாஸ் மேம்க்கோ இல்லை காயத்ரி ஜெயராம் மேம்க்கோ நான் அதில் பண்ணதுனால தான் திரும்ப எனக்கு ஒரு 2-3 இடத்துல நமக்கு கிடைக்குது. எனக்கு முன்னாடி இன்னொருத்தங்க பேசியிருப்பாங்க. ஸோ எனக்கு முன்னாடி அந்த கேரக்டர் வேற ஒருத்தங்க பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்தப்போ எனக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படியே எனக்கு அப்புறமா இன்னும் யாருக்காவது கொடுப்பாங்க. அது மாறிட்டே தான் இருக்கும். டிஸ்கவரி வரைக்கும் உங்களோட குரல் ஒழிச்சது எப்படி மேம்? அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஆரம்பத்துலேயே நான் வந்த கொஞ்ச நாட்கள்லேயே டிஸ்கவரியில் நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் அண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப
பிடிக்கும் அந்த ஜானர். ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆன் கேமரா ஆஃப் கேமரா பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து டிஸ்கவரி இப்போவும் என்ஜிசியில் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். மரியானா வான்சலர்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு டிராஃபிக்கிங் அப்படின்னு டிராஃபிக்கிங் சம்மந்தமான ஃபுல்லாக ட்ரக்ஸ் எல்லா சம்மந்தமாகவும் டிராஃபிக்கிங் அதை பற்றி அவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பாஸ்ட் 6 இயர்ஸாக நான் அவங்களோடது வரும்போது நான் தான் அது மாற்ற மாட்டாங்க. அது இப்போ கூட பேசிட்டு வரேன். ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ டிஸ்கவரிலையும் அப்படி தான் சேம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம். ஹிஸ்ட்ரியிலலாம் ஹிஸ்ட்ரி ஆரம்பித்த புதுசுலலாம் என்னோடது வாய்ஸ் ஓவர்ஸ் நிறைய வந்திருக்கு. த லாஸ்ட் உமன் ஸ்டாண்டிங், ஆக்சிடென்டல் அமெரிக்கன்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். என்ஜிசியில் வந்து திருப்பதி பற்றி பேசினது தான், அது விஜய் டிவிலையும் போட்டிருந்தாங்க அண்ட் என்ஜிசிலையும் இருக்குது. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம எல்லோரும் நீயா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஆமாம் அப்படின்னு. அது திருப்பதி பற்றி பேசும்போது அந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் பற்றி இப்போ ரீசெண்டாக டிஸ்கவரிக்கு மீனாட்சி அம்மன் பற்றி, காஞ்சிபுரம் பற்றி, எல்லா டெம்பிள்ஸ் பற்றியும் பேசும்போது அது இப்போது கூட இந்த மகா கும்பமேளா நடந்தது, அதை பற்றி இப்போ ரீசெண்டாக நான் பேசினேன். அந்த வாய்ஸ் ஓவர் ஒன்று கொடுத்துருப்பேன். நிறைய ஹாலிவுட் படங்கள், மார்வல் படங்களுக்கு நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க, நிறைய சீரியஸ்க்குமே அடுத்தடுத்து நீங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ என்னன்னா நிறைய டப்பிங் படங்களுக்கும் கொடுத்துருந்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். இப்போ என்னன்னா பிறமொழி படங்களுக்கு தமிழ் டப் பண்ணும்போது அது எப்படினாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீனிங் மிஸ்கன்வே ஆகும், இல்லாட்டி அது ட்ரால் செய்யப்படலாம். இவங்க டப்பிங் பண்ணப்பட்டது அப்படின்றது வந்து ட்ரால் செய்யப்படலாம். அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ட்ரால் பண்ணிடக்கூடாதுப்பா, அங்கே என்ன இருக்கோ அது அப்படின்னு ரெப்ளிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பேலன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்? அது வந்து நாங்கள் பண்ண முடியாது ஒன்றுமே. என்னென்னா ட்ராலிங் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஐயோ இதுக்கு தான் நான் அப்போயே நினச்சேன் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு தோணும். பட் அவாய்ட் பண்ண முடியாது. என்னென்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் சைட் ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ இப்போது ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக ஒருத்தங்க ரெடி பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கும்போது மேலே அவங்களுக்கும் மேலே இருக்க சிலர் வந்து எங்களுக்கு இப்படி வேணும்னு கேட்கும்போது நம்ம இடத்துல இப்போது நம்ம இங்கே இருக்கோம், தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்தை ஏதாவது இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ட்ரோல் பண்ணுற மாதிரி நடந்துடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நம்ம அவங்கள வந்து சொல்கிறதுக்கு முடியாது. அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை கொடுக்குற இடத்துல தான் நம்ம இருக்கோம். இது வேணாமே அப்படின்னு நம்ம சொன்னாலும் சரி கடைசியில் நம்மளை கன்வின்ஸ் பண்ணி என்ன ஆகிடும்னா, இப்போ என்ன உங்களுக்கு இதுதானே வேணும் பேசிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துக்கு போயிடுவோம். ஏன்னா வேறு வழி இல்லை. அவங்களோட விருப்பம் என்னமோ அதை செய்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம். அது ரைட்டர்ஸோ மற்றவங்களோ அதுக்கு கீழே நாங்கள் டப்பிங் பேசுகிறவங்களோ அவங்க என்ன இது இப்படி தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுதான். விருப்பப்படுறவங்களுக்கு அது ட்ரால் செய்யப்படுறத பற்றி, ட்ராலில் நடக்குதுங்கிறத பற்றி, மற்ற கமெண்ட்ஸை பற்றி பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனால் அது அவ்வளோதான். சரி அதை கடந்து போயிடுவோம். இப்போ நாங்கள் வேறு வழியே இல்லை. சில இடங்களில் மட்டும் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது, மாற்றலாம். மார்வலில் எந்த கேரக்டர் நீங்கள் குரல் கொடுத்துருந்தீங்க மேம்? ஏதோ பரிச்சயமானது அப்படின்றது மட்டும் தெரியுது. மார்வலில் இப்போ ரீசண்டாக வந்ததில் வந்து பிளாக் விடோ அவங்க அந்த இதுக்கு எடுத்ததுமே இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த உலகத்தை காப்பாற்ற அவெஞ்சர்ஸ் வர போகிறதில்ல எப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே மேம். எந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப மென்டலி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு? இந்த கேரக்டர் நான் டப் பண்ணும்போது எனக்கு முடியலப்போ, ரொம்ப மென்டலி எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு எந்த கேரக்டர் நீங்கள் சொல்லுவீங்க? என்னோட இதை தாண்டி நான் வாய்ஸ் டெஸ்ட் அப்படின்னு போகும்போதே எனக்கு மூவிஸ்லேயும் அதுலேயும் வாய்ஸ் டெஸ்ட்டுன்னு போகும்போதே இதுக்கு எப்படி நம்ம வாய்ஸ் ஒட்டும் அப்படின்னு சிலதுக்கு நான் நினப்பேன். அதே மாதிரி அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. சிலது வந்து இது எப்படி ஒட்டும் அப்படின்னு நினச்சிட்டு வந்த இல்லை ஓகே ஆகிடுச்சு வாங்கன்னுவாங்க. அப்போ வந்து இது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அவன் இவன் மூவியில் ஆரியாவோட அம்மாவுக்கு பண்ணும்போது எனக்கு அந்த இது நடந்திருக்கு. என்னென்னா நான் வாய்ஸ் டெஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஏஜ் ரொம்ப கம்மி, அவங்களுக்கு வந்து கூட மெச்சூர்டான கேரக்டர். எனக்கு அது பண்ணணும் போது நான் ஃபஸ்ட்டு பேசிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓகே ஆகாது அப்படின்ட்டு வந்துட்டேன். ஓகே ஏன்னா நம்ம வாய்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, அவங்களுக்கு ஒட்டாது அப்படின்ட்டு. ஓகேன்னொடனே நான் பெபன் முழிச்சேன். என்னடா அது ஓகேவா, எப்படி இது சூட் ஆகும் அப்படி எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருந்தது. எப்படி பண்ண போகிறோம் அப்படி இது அவங்க ஓகே ஆகிடுச்சு, எதிர்பார்த்ததை நம்ம கொடுக்கணும்ல, அவங்கள திருப்திப்படுத்தணும்ல, நம்ம எப்படி இதை நம்ம பண்ண போகிறோன்ற ஒரு குழப்பம் இருந்தது. அங்கே போனோடனே ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். பாலா சார் படம் வேறையா, இன்னும் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். ஆனால் என்னென்னா சார் எப்போவுமே எல்லா டப்பிங்லேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
காட்ஸ் கிஃப்ட். என்னோட நேரமா என்னன்னு தெரியல, என்னோட டப்பிங்கில் சார் இல்லை. ஓகே. ஸோ நான் தான் பேசினேன். 4 சீன் பேசிட்டேன். கொஞ்சம் மெச்சூர்டாக பேசணும் போது பேன்னு பேசணும். அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்லாங்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸ்ரீகாந்தே ஸ்ரீகாந்தே இப்படி தான் கூப்பிடுவாங்க அவங்க ஹஸ்பண்டை. அப்புறம் எப்படி உட்காந்துருக்கான் பாரு எச்சலை பெருக்கி திங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் எப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு அந்த வாய்ஸ் எப்படி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு மாதிரி கரகரப்பாகவும் கொடுக்கணும், அந்த வாய்ஸ் அந்த முகத்துக்கும் ஒட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப கொஞ்சம் இது பண்ணி யோசிச்சு தான் இது பண்ணோம். கொடுத்தப்போ 4 சீன் 5 சீன் நான் பேசிட்டேன். அப்போ மட்டும் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. ஓகே பண்ணிட்டோம், சார் பார்த்துட்டு திருப்தி ஆகணும். சார் வந்து வேணான்னு சொல்லிட்டாருன்னா திரும்ப வேறு ஆர்டிஸ்ட் போடுவாங்க, அது வேறு விஷயம். பட் அது பண்ணது அவருக்கு பிடிக்கணுமேன்ற அந்த குழப்பம் நிறைய இருந்தது. அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தேன். வந்தார், பார்த்தாரு. 4 சீனுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் லைஃப்பில் அதுதான். ஏன்னா வந்து உட்காந்துட்டு போடுங்க அப்படின்னாரு. போட்டு காமிச்சதும் ஒரு டைலாகும் பார்த்துட்டு ஓகே எதுவும் சொல்லலை. 4 சீனுக்கு அப்புறம் 5வது சீன் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இதை இப்படி மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை சார் இது இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னேன். சொன்னதுக்கு எதுவும் சொல்லலை. எங்கே சொல்லி காட்டுங்க அப்படின்னாரு. சொன்னதும் ஓகே அப்படின்ட்டாரு. எதுவுமே சொல்லலை. அப்புறம் அவர் எந்திரிச்சிட்டு எனக்கு எதாவது கரெக்ஷன் சொல்வார், எனக்கு இன்னும் வந்து இது வேணான்னு சொல்வார், அப்படி சொல்வார்னு நினச்சேன். எந்திரிச்சு என்னை க்ராஸ் பண்ணி போகணும். க்ராஸ் பண்ணி போகும்போது டோருக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படி நல்லா பேசுகிறீங்க அப்படின்னாரு. அது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறந்து ஒரு மாதிரி ஆகி அடுத்த டைலாகை நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. பின்னாலேருந்து சவுண்ட் இன்ஜினியர் என்னம்மா அப்படின்னு எல்லாம் மறந்துச்சு. சுத்தமாக எனக்கு மறந்துச்சுன்னா எனக்கு எதுவுமே ஏவிஎம்மில் நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே சொன்னாங்க எல்லாருமே. டக்குன்னு அவர் வாயால் சொல்ல மாட்டார். எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெளியில் வந்து இந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் ஜிஎம் குமார் சார், அவர்கிட்டையும் நான் ஷேர் பண்ணேன். அப்போ அவரும் சொன்னார், அப்படியா சொல்லிட்டாங்களா, ஓகே ஆயத்த அதெல்லாம் சொல்லவே மாட்டார் அவர் அப்படின்னு. அப்போ அது வந்து எனக்கு தெரியாது, அது அப்படி நடக்கும்னு தெரியாது, அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்கங்கிற விஷயமும் எனக்கு தெரியாது. அது ஒரு செகண்ட் ஒரு மாதிரி இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கலாய்ப்பாங்க பயங்கரமாக, அதுக்காக என்னை கலாய்ச்சவங்கெல்லாம் உண்டு. எனக்கு அது ஹாப்பி. அடியே தருதல கிருதலன்னு சொன்ன நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். யார் இவன் பெரிய மனுஷனா? சல்லி பையன், ஒரே நேரத்தில் பழைய சோத்தையும் திம்பான், சுடு சோத்தையும் திம்பான். தேங்க்யூ மேம். காமெடி கொடுத்துருப்பாங்க. காமெடியிலலாம் ஜோர் படத்தில் ஷர்மிலி மேடம்க்கெல்லாம் ஃபுல்லாக காமெடி தான். எல்லாமே காமெடி ட்ராக்ஸ் எல்லாமே வாய்ஸ் நம்மளது கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ தில்லுக்கு துட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 3த்துலேயுமே எல்லா பேய்க்குமே என்னோடய வாய்ஸ் தான் போகும். ஸோ அந்த இடத்துலையும் அப்படி தான். ஒன்ஸ் அவங்க பார்த்துட்டு வாங்க திரும்ப கூப்பிடுவாங்க. ரெடானில் பண்ண வாணிராணி சீரியலில் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. அது பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி எல்லா சீரியலுமே எங்களுக்கு பேசி கொடுங்கன்னு கேட்டவங்க உண்டு. நான் அது பார்த்துட்டு இதே மாதிரி அவங்க நடித்தாங்கன்னா நானும் அதே மாதிரி கொடுத்துடலாம். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது எப்படி நான் பண்ண முடியும்? அந்த பாசஸ், அந்த கேப்ஸ், அந்த மாடுலேஷன், அந்த ஒரு இடத்துல ஏற்றணும் ஒரு இடத்துல இறக்கணும்னா நான் அந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணியிருக்கணும். அது வராமல் என்னை போட்டு இது பண்ணவங்கெல்லாம் உண்டு. இல்லை அது இவங்க பண்ணதுக்கு அது ஹிட் ஆயிடுச்சு, அதே மாதிரி வேணும்னா எல்லாத்துலேயும் அதே காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு ரொம்ப நிறைய இருக்குது எனக்கு திருப்தியாக பண்ணது. உத்தமபுத்திரன் படத்தில் வந்து விவேக் சாரோட காமெடியில் வரும். அதில் வந்து மாமனாரை திட்டிகிட்டே இருக்க கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. முட்டாக்கோண்டா திட்டேன், மாமா உங்களுக்கு காஃபி வேணுமா? ஆமாம், அந்த பரத்தோட அம்மா கேரக்டர். அவன் பெரிய இது எடுத்துகிட்டு போவான், லஞ்சு எடுத்துகிட்டு போவான். அவன் வந்து திட்டிகிட்டு போய், ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு முன்னா தான் திட்டுறாளா இல்லை சாக்கில் என்ன திட்டுறாளான்னு மாமனார் கேரக்டருக்கு மாமா எப்படி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அவங்க கண்ணை சிமிட்டிகிட்டே பண்ணுவாங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா, எந்த பாலில் வேணும் அப்படி கேட்பாங்க. அது படம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அவங்களே இன்னொரு படம் பண்ணியிருப்பாங்க, ராஜா கையை வச்சான்னு நினைக்கிறேன். அது சந்தானம் சாரோட படம்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. சந்தானம் சார் ஹீரோவாக பண்ணி ஒரு படம் பண்ணாங்க. விடிவி சார் வந்து ஹஸ்பண்ட் கேரக்டர், இவங்க வந்து ஒய்ஃப் கேரக்டர். அது வந்து அவங்களுக்கு வந்து பேசும்போது அவங்க எனக்கு இப்படி தான் பண்ணியிருப்பாங்க, கண்ணை மட்டும் சிமிட்டி இருப்பாங்க. இந்த கண்ணு சிமிட்டினதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? அது எஸ்எஃப்எக்ஸில் தான் எனக்கு ஒன்றுமே புரியல ஃபஸ்ட்டு. ஆனால் ஓகே டேக் அப்படின்ட்டு, எனக்கு டேக் அப்படின்ட்டு அப்படின்னேன். உடனே பின்னால் இருந்து ஒரே சிரிப்பு சத்தம், அங்கேருந்து கை தட்டுறாங்க. நான் வேற என்ன, எல்லோரும் சிரிச்சுட்டு கை தட்டி விசில் அடிச்சுட்டு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் சைலண்ட்டாக இருந்தது. திரும்பி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சிரிக்கிறாங்க. இல்லை நாங்கள் சொன்னோம், பின்ன வேறு என்ன சார் பண்ண முடியும். ஆனால் அது பிடிச்சிருந்தது, அதை அவங்க வச்சுக்கிட்டாங்க மூவியில். ஓகே. ஸோ அது மாதிரி நடக்கும்போது நம்ம அவங்களுக்கு திருப்தியாக ஒன்று பண்ணுறோம்ல, அது நம்மளை திருப்தி அடைய வச்சிடும். ஒரு படம் ஃபுல்லாக நான் பேசியிருந்தாலும், இப்போது வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒன்று, அந்த படம் அது வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அந்த மதர் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டுச்சு. எனக்கு அது பேசப்பட்டுச்சுன்னு இருந்தாலும் இன்னொன்று பண்ண தி ரெசிடென்ஸ்னு ஒன்று பண்ண, ஓகே, அந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஒரு எபிசோடில் மட்டும் அவங்களோட சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு எபிசோட்லையும் ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு கேரக்டர் பேசும். ஒரு எபிசோடில் என் கேரக்டர் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் நிறைய. ஸோ எனக்கு அந்த அத்தனை எபிசோடு அது பண்ணாலும் அந்த ஒரு எபிசோடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. காரணம் அவங்க பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு காமெடி சீரீஸ், அது காமெடி சீரீஸ். அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அந்த டக்கு 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 டக்குன்னு அவங்க டைலாக் மாற்றுறது, அந்த வேரியேஷன், அந்த அந்த ஒரு மாதிரி இருக்கும். அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதனால் அதை நான் பண்ணப்போ எனக்கு திருப்தியாக இருந்தது. மதுரை படத்தில் வந்து கேபிளை சுற்றி உள்ளே போடுற டைலாக்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஒரு பீரியடில், அதெல்லாம் வந்து திருப்தி. எந்த படமுமே வந்து 4 டைலாக் தான் மார்க் ஆண்டனியில். அதில் என்னென்னா அது வாய்ஸ்க்காக தனியாக பேசப்பட்டுச்சு மேம். அது 4 டைலாக் தான். அது அந்த 4 டைலாகுக்காக வந்து நான் ரொம்ப யோசித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து சிலுக்குன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஹேமாக்கா தான், எப்போவுமே ஹேமமாலினி அக்கா தான், அவங்க தான் சிலுக்குக்கு எல்லா படங்கள்லேயும் பேசியிருக்காங்க. இன்றைக்கி அந்த பர்சன் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தங்களுக்கு பேசணும் அப்படின்னும்போது கேட்டப்போ நான் டெஸ்ட்டு கொடுத்தேன். ஓகே, சிலுக்கு வாய்ஸ்க்கு அவ்வளோ பேர் ரெகக்னேஷன் கிடச்சிருச்சு. அது பேசாமல் போக முடியாது, ப்ளீஸ். ஹலோ மிஸ்டர் ஆண்டனி, வக்கீல் செல்வன் தான், எனக்கும் அட்வொகேட். உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளாகவே நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. போலீஸ்கிட்ட போனாலும் பிரச்சனை. இந்த சில்க்குக்கு ஆண்டனி ஹெல்ப் பண்ண மாட்டாரா? தேங்க்யூ மேம். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு? அது வந்து சொல்லான்ல பண்ணது இருக்கு, அந்த வாய்ஸ். ஓகேவா? சங்கவி மேம். ஓகே. சொல்ல அடிச்சானா? சொல்லி அடிச்சிருப்பானே. அவன் ஒத்த அடி அடிச்சானா உடம்புல இருக்கிற மொத்த பித்தமும் உச்சந்தலைக்கு ஏறி உசிர வாங்கும். நீங்கள் எராட்டிக் சீன்ஸ்க்கும் வாய்ஸ் கொடுத்துருந்துருக்கீங்க மேம். ஸோ அந்த மாதிரியான சீன்களுக்கு டப்பிங் கொடுக்கும்போது நீங்கள் எதுவும் யோசிச்சிங்களா? ஏதாவது ஸ்டார்ட்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு முன்னாடி, இதை நம்ம சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி, ஒரு மாதிரி ஸ்டீரியோடைப் ஆயிரும் ஃபீல் அப்படின்ற மாதிரி? அந்த மாதிரிலாம் யோசிச்சதில்லை. ஓகே. ஒர்க் அவ்வளோதான். ஓகே. எல்லாமே டப்பிங் அவ்வளோதான். எப்படி இப்போ டாக்டர்ஸ் எப்படி அவங்கவுங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி இது நமக்கு நம்மளோட ஒர்க். இது நிறைய எல்லா இதுலேயுமே வந்து பேசும்போது அந்த சீக்வன்ஸ் வரும், அந்த இது பண்ணியிருக்கோம். அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, டேக் அவ்வளோதான். ஓகே. ஈவன் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, யோசிக்கிறதெல்லாம் இல்லை, டேக் தான். ஓகே. அது வந்து அவங்க பார்த்து எடுத்திருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம பேச முடியாதுன்னு வேணால் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடலாம். அது மாதிரி சில பேர் பேச முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு இது பிடிக்கல, என்னாலலாம் இந்த மாதிரிலாம் எஃபெக்ட் கொடுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நான் எஃபெக்ட் வந்து மற்றவங்களுக்குலாம் கொடுத்துருக்கேன். ஐ மீன் எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க படம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த போர்ஷன் மட்டும் விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி சீக்வன்ஸ் வரும்போது சில பேர் பண்ண மாட்டாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் பண்ணலான்ட்டு விட்டு போயிடுவாங்க. சில கொஞ்சம்
எஃபெக்ட் கொடுத்துறியா டேக்கு, அவ்வளோதான். நம்ம எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு அது பண்ணிடலாம். அது வேலையாக தான் பார்க்குறோம் நம்ம. என்ன இருக்குது ஒர்க்கு, அவ்வளோதானே, அவ்வளோதான். ஓகே. சீரியல், சினிமா, டெலிவிஷன் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா டிஸ்கவரி அந்த மாதிரி சேனல்ஸ் நான் சொல்கிறேன். இது மூணில் எதுவும் உங்களோட கம்ஃபர்ட் ப்ளேஸ்? நான் இது வந்து ஜாலியாக பண்ணுவோம், மூணுமே நீங்கள் ஜாலியாக பண்ணுவீங்க, இருந்தாலும் இது எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் எனக்கு கம்ஃபர்ட் மாதிரி அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க, எதை மென்ஷன் பண்ணுவீங்க? எனக்கு எப்படி எல்லாமே அப்படிதான், நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு. ஏதோ ஒன்று ரொம்ப ஆனால் எப்போ என்ன தெரியுமா, சினிமா இப்போ வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிடும்போது கூட இன்றைக்கி கூட புதுசாக வாய்ஸ் டெஸ்ட்க்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கேரக்டர் பண்ண போகிற இந்த கேரக்டருக்கு அப்போ கூட இன்றைக்கி தான் நம்ம வந்து புதுசாக டப்பிங்க்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறவங்க நமக்கு எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது, யாருன்னே தெரியாது, அறிமுகம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. அவங்களோட எண்ணம் என்னமாக இருக்கும், அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன மாதிரி இதை யோசித்து வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு டைலாக் சொன்னோடனே வேணான்னு சொல்லிடுவாங்க சில நேரத்தில். ஏன்னா அவங்க எதிர்பார்த்த எல்லாமே அந்த ஒரு டைலாக்ல கொடுத்துட முடியாது. அது ஒன்று இருக்குது. அந்த ஒரு டைலாக்ல எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு புரியாமல் இருக்கும் எங்களுக்கு. எப்படி ஒரு டைலாக்ல ஜட்ஜ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் படம் ஃபுல்லாக பேசினதுக்கப்புறமாலாம் வாய்ஸ் மாற்றிருக்காங்க. ஓகே. ஆடிஷன் வச்சு ஓகே பண்ணி வாய்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மாற்றினது இருக்குது. அது இப்போது இந்த படம் கமல் சாரோட படம் விக்ரமில் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த இந்த கேரக்டர் டீனாவா அந்த கேரக்டர் பண்ணப்போ அந்த நடந்திருக்கு. முந்தின நாள் வரைக்கும் அது நடந்திருக்கு. அது முந்தின நாள் வரைக்கும் நம்ம வாய்ஸ் இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல மாற்றி எடுத்துக்கிட்டாங்க. அதனால அது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அது நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய நடக்கும். கம்ஃபர்ட்டுன்னு நான் எல்லாமே எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வெப் சீரிஸ் பிடிச்சிருக்கு, நான் அதுலேயும் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணேன். இப்போ கம்ஃபர்ட்டுன்னா இப்போ இந்த ஹரிபரி இருக்கிறது வந்து சீரியல்ஸில் நிறையா ஹரிபரி இருக்குது, நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது. அதனால் மற்றதெல்லாம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இது வந்து வேறு மாதிரி இருக்குது. முடிச்சாகணுன்னா நமக்கு டைமிங்ஸ் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ரொம்ப இன்றைக்கே வேணும், இப்போவே வேணும், அந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த டென்ஷன்ஸ் நிறைய அதிகமாக சீரியல்ஸில் இருக்குது. சீரியல் சினிமா நீங்கள் பேசும்போது அது வேறு செட் ஆஃப் ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் வந்து டிஸ்கவரி சேனல் பேசுகிறீங்க, இல்லை மார்வலுக்கு ஒரு கேரக்டர் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து குழந்தைங்க கிட்ட உங்களோட குரலை கொண்டு போய் பரிச்சயமாக்கும். அது உங்களுக்கு இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீல் கொடுக்கும். மேம் அது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க. குழந்தைகளை நம்ம ரொம்ப பரிச்சயமாக வரோமே, அவங்க நம்ம கொண்டாடுறாங்க, நம்மளோட குரல் உங்களுக்கு ஷின்சான்ல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து வேற ஒருத்தங்க பண்ணாங்க. ஆக்சுவலி லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயவித்யா டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க தான் அதோட ஷின்சான் அம்மாவோட அவங்க தான் பேசுவாங்க. லாக்டவுன் டைமில் சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா அந்த நேரத்தில் எல்லா ஆர்டிஸ்டாலையும் போய் பேச முடியாத இருந்தப்போ நான் ஹோம் செட்டப் எனக்கு இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தது. அதனால எனக்கு வந்து ஹோம் செட்டப் இருந்ததுனால நான் வீட்டில் பேசி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதனால அதில் வாய்ஸ் ஏதாச்சும். ஆனால் அந்த கிரெடிட் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தான் போகணும். ஏன்னா நம்ம நடுவில் வந்து பண்ண ஒரு சின்ன ஒரு செகண்ட் சீசன் மாதிரி ஒரு இது பண்ணதுனால நம்மளை சொல்லிக்க முடியாது. பட் அது ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு சொல்லும்போது அதுனா நீங்களா அது அப்படின்னு கேட்குறாங்க. அது தெரியுது. அது தெரியும் போது சந்தோஷமாக இருக்கும். ஓகே குட்டீஸ்க்கு தெரியுது அப்படின்னு. காமெடி ட்ராக்ஸ்க்கு நிறைய நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த காமெடி ட்ராக்ஸ் மட்டும். காமெடி ட்ராக்ஸ்னால் இது வடிவேல் சாரோட காமெடியில் நிறைய பண்ணியிருப்பேன். ஓகே. அதில் ஃபோன் பண்ணி அவர் வீட்டில் திருடுறதுக்காக வருவார். அந்த சீக்வன்ஸில் வந்து நாங்கள் ரேடியோலேருந்து ஃபோன் பண்ணுறோம், உங்களுக்கு என்ன பாட்டு போடணும் அப்படின்னா, எனக்கு அப்படி போடு சாங்கு போடுறீங்களா அப்படி, சரிம்மா ஏன்னா அப்படி சொல்லிவிட்டு என்னென்ன இந்த பாட்டை நீங்கள் யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்பார். இந்த பாட்டை என் அப்பா அம்மா என் தம்பி என் பாட்டி எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும். வேறு காமெடி ஜோரில் பென் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்னை கொடுப்பாங்க. பென் நான் ஸ்விட்சர்லாந்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சோடா பட்டி மூடியை யார் நாக்கால திறக்கிறீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக காமெடி ட்ராக் தான். நிறைய காமெடி சின்னதாக இருக்கும். நான் அழகி போட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் படிக்காதவன் நினைக்கிறேன், அந்த படத்தில் அருக்காணி அந்த சீக்வன்ஸில் அதில் வரும். அதில் வந்து எங்கள் அருக்காணியை நாள் முழுக்க பாட வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ். இதை மதுரையிலையும் அதே மாதிரி தான். அந்த நாடை தொங்கு போட்டுட்டு அவர் போயிட்டு இருக்கும்போது கேபிளை சுற்றி உள்ளே போடுறா லூஸு
அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிக்ஸ்டாக இருக்கும், காமெடியும் இருக்கும், அந்த எரோட்டிக் சீன்ஸும் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். நிறைய காமெடியில் தான் இருக்கும். ஓகே ஓகே மேம். இப்போ சாங்க்கு ட்ராக் பாடுற விஷயம்லாம் நம்ம பேசியிருந்தோம் முன்னாடி. ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சாங் ட்ராக்காக பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சாங் dubbing. ட்ராக்குக்காக பண்ணலை, சாங் லீடாக வரும். Okay. லீடு வந்து என்னன்னா பாட்டுக்கு முன்னாடி டயலாக்ஸ் வரும், ஓகே. அந்த சாங்குக்கு முன்னாடி டயலாக்ஸ் வரும், அதை பேசுவோம். சில நேரத்தில் அதில் டயலாக் பேசிடுவோம், அது சம்டைம்ஸ் சிங்கரை வச்சு எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஆனால் மோஸ்ட்லி சிங்கர்ஸ் சில பேர் வந்து ஹீரோயின்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி, சாங்குக்குள்ளேயே வரும் அந்த மாதிரி டயலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. நான் வந்து சாங்குக்கு முன்னாடி வரைக்கும் டயலாக் பேசியிருக்கேன். கும்பிட போன தெய்வம் சாங்குக்கு முன்னாடி அந்த மாதிரி பேசியிருக்கோம். அதில் வந்து சாமி வந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க செக்மெண்ட். ஏய் உடனே அந்த பாட்டு பாடணும், நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. அது ஐயோ அவர் மலேசியா வாசுதேவனோ சிங்கப்பூர் வாசுதேவனோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, உடனே வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி சுல்லானில் வந்து அந்த மாதிரி சாங் லீடு தான். ஓகே. அந்த ஒரு சாங்குக்கு முன்னாடி வர அந்த சீக்வன்ஸை அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் சாங்குக்குள்ளே எந்த டயலாகும் நான் பண்ணலை. ஓகே ஓகே. உங்கள் ஃபேமிலி பற்றி எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க உங்கள் த்ரூ அவுட் தி கரியர்? எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது, டைம் மேனேஜ் பண்ணுறது. ஆமாம், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு டைமில் ஒரு 5 o'clock எல்லாம் வந்து கமிட் பண்ணிப்பேன். 5 to மார்னிங் 5 o'clockலாம் ஒரு இடத்துல இருக்கணும், மயிலாப்பூரில் இருக்கணும். மயிலாப்பூர்லேருந்து திரும்பவும் 9 o'clock ஏவிஎம் போகணும். ஏவிஎம்லேருந்து திரும்ப லஞ்ச். வீட்லேயே நான் இல்லாத நேரம்லாம் இருந்திருக்கு. 2 o'clockக்குலாம் நான் வீட்டுக்கு வந்து வருவேன், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போல்லாம் டைம் கால் ஷீட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால அவ்வளோ பிஸியாக நாங்கள் இருந்திருக்கோம். வீட்டில் அப்போது என் டாட்டர்ஸ் மட்டும்தான் 2 பேரும். என் டாட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன பசங்க அப்போ, ரொம்ப இன்னைக்கு மேரேஜ் ஆகி எல்லாம் 2 பேருமே. ஸோ ரொம்ப சப்போர்ட். என் டாட்டருமே இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க, பெரியவங்களும் ஓகே. டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் அவங்களும். ஸோ ரொம்ப சப்போர்ட். தேங்க்யூ Thank ஸோ you so மச். much. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பொறுமைக்கும் ரொம்பவே அழகாக உங்களோட ரொம்ப experience நன்றி. எல்லாத்தையும் 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.